சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிய கௌரி நாராயணி நமஸ்துதே. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். எப்படி வாரப்பலன்? இந்த வாரம் நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள 7 நாள் உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்து மாற்றக்கூடிய நாளாக இந்த 4 கிரகம் ஒண்ணு கூடுதுங்க. எதுக்கு? ஏன் இந்த வாரப்பலன் கொடுக்குறோம்? தொழில், வேலை, படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ண இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா சிவராஜ யோகம் 1 இருக்குது, அடுத்து குருச்சந்திர யோகம் இருக்குது 2, அடுத்து புத ஆதித்யம் இருக்கு 3. இந்த 3 யோகம் இந்த வாரத்துல நான் சொன்ன டேட்ல இருந்து இருக்குது. கரெக்டா 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளதான் இந்த பலன். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி கால சக்கரத்தின் 12வது ராசி தான் மீனராசி. இவங்களை மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது. நீங்க எத்தனை பேர் மீனராசியில பிறந்தா கேட்டு பாருங்க. பயங்கரமான பிரைன் மூலம் சார்பா வேலை செய்யும். இந்த ராசியுடைய எண்ணமே வெளிநாடு, வெளியூர், பல பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மீனத்துக்கு மட்டும் நிறைய உண்டு. பொறுமைக்கு யாருன்னா ஃபர்ஸ்ட் மீனை மட்டும்தான். ஆசைக்கு யாருன்னா இந்த மீனராசிக்கார மட்டும்தான். நிறைய ஆசை மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. பயங்கரமான திறமையான குணம் மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்பது வரக்கூடிய வாரப்பலன் கரெக்டா ஆகஸ்ட் 10லேருந்து 17க்குள்ள 7 நாள் 4 கிரகம் ஒரே இடத்துல, உங்க ராசி அதிபரை சேர்ந்து 3 கிரகம் ஒரே இடத்துல. நான் ஏன் இந்த பதிவை கொடுக்குறேன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது இந்த வாரத்துக்குள்ள. இப்ப புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்கீங்கன்னா கண்டிப்பா மூவ் பண்ணி பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்து தசாபத்திரி ஆரம்பிச்சு பாருங்க, மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஜாதகத்தை பார்க்காம இந்த பலனை வாரப்பலன் பார்த்தா சரியா செட் ஆகாது. நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல பாருங்க, நேரா சூரிய பகவான் இருக்காரு. எப்படி? உங்க வேலைக்கு உள்ள கிரகம் அங்கேதான் உட்காந்துருக்கு. உங்க ராசி அதிபரோட சேர்ந்து ஆகஸ்ட் 10லேருந்து 17க்குள்ள சிவராஜ யோகத்துல சூப்பரா உட்காந்துருக்காங்க. குருச்சந்திர யோகமும் சேர்ந்து இருக்குது. அடுத்து சூரியனா, அடுத்து சந்திர பகவான் அங்கேதான் இருக்கிறார். 13ஆம் தேதி வரை சந்திரன் அங்கே இருப்பார். அடுத்து 6ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துருவார். அடுத்து பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசி அதிபதி அங்கேதான் இருக்கிறார். அடுத்து புதன் பகவான் அங்கதான் இருக்காரு. அதனாலதான் சொல்றேன், நிறைய நல்ல விஷயம் நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 7 சனில ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. அதனால சொல்றேன். அப்ப யாருக்கெல்லாம் ஜென்ம சனி போறதுனால ஒரு மந்தமா சோம்பேறியா உங்களை உட்கார வச்சு போறோம். அதனால சொல்றேன், எப்படி எந்த காரியமே ஒரு ஸ்லோவா இருக்கும், எதுவுமே செய்ய முடியாம ஒரு தடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாருங்களேன், இந்த சனி இப்ப வக்கரமானார் பாத்தீங்களா, நீங்க கேட்டு பாருங்களேன். காசு, பணம், வருமானம், இன்கம் எல்லாத்துலயும் சனி பவன் சரியில்லைன்னா கண்டிப்பா இங்க பிரச்சனை உண்டு. நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், வேலை உத்தியோகம் சரியில்லாத ஆரம்பிப்பு, வேலையை மாத்தலாமா, நான் வேலையை விட்டு நான் போலாமா, இந்த வாரம் போலாமா, அடுத்த வாரம் போலாம் சொல்லி நீங்க ஒரு குழப்பத்துல இருப்பீங்க பாருங்க. அதே மாதிரி பாருங்க, படிப்பு கல்வியும் சரியா பெருசா சொல்லிக்கிற இருக்காது, கொஞ்சம் அப்படியே சுலோவா இருக்கும். ஏன்னா சனி அங்க உட்கார்ந்துருக்காரு. குரு சனி சில பேர் குரு புத்தியோ சனி புத்தியோ வந்தா பாருங்க, நான் சொன்ன விஷயத்துல பாருங்க எதுவுமே மாறவே மாறாது. ஆமா இருந்து சொல்லுவாங்க. உடைய கணவன் மனைவி வாழ்க்கையும் சரி, திருமண வாழ்க்கையும் சரி, வேலை உத்தியும் சரி, அதாவது இடபூமி சார்ந்த விஷயம் சரி, ஒரு பிரச்சனை கண்டிப்பா ஒரு வழக்கோ தடையோ நீங்க சந்திச்சிருப்பீங்க. எப்படி வீடு, இடம், பூமி, கணவன் மனைவி, நண்பர்கள், கூட்டாளி, இதுல ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. இப்ப சுக்கிரன் நீசமா இருப்பாங்க. இப்ப 3க்கும் 8க்கும். அப்ப சகோதர சகோதரரும் திடீர் பயணம், ஒரு குழப்பம், தடுமாற்றம் கண்டிப்பா உங்கள்ட்ட இருக்கும் பாரு. ஏன்னா சுக்கிரன் சனி நேரம் பாக்குது பாத்தீங்களா, அது ஒரு தடுமாற்றத்தை, ஒரு குழப்பத்தை கண்டிப்பா கொடுக்கும். திடீர் பிரச்சனை கொண்டு வந்து காட்டிப்போம். அதனால சொல்றேன், அது வேலையிலேயோ உத்தியோகத்திலேயோ வருமானத்தையோ திடீர் பிரச்சனை, திடீர் ஏதாச்சும் தடங்களோ கண்டிப்பா பார்க்கக்கூடிய எம்பி நிறைய வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரா மீனராசிக்காரன். இப்ப எல்லாமே பாருங்க டோட்டலா மாறுது. எல்லா கிரகம் 5ஆம் இடத்துல 1 கூடி இருக்கு பாருங்க. இப்ப 5ஆம் பாவத்துல இருக்கும்போது நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்குதுன்னு காட்டுது. அப்ப நல்ல விஷயம் என்ன நடக்கும்? திருமணத்தை பேசி வச்சு ஆவணி மாசம் திருமணம் பண்ண போறீங்கன்னு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகுங்க. இப்ப பேசி முடிப்பீங்க. அக்டோபர் மாசம் 17க்குள்ள பேசி முடிச்சிருவீங்க. 17க்கு அப்புறம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லுங்க. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் திருமணம் ஆகலாம், திருமணம் நடக்குதுன்னு அர்த்தம். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே நடக்கும். உங்க அப்பா சொத்து, தாத்தா சொல்ல வழக்கு, ஒரு கேஸ் முடிவுக்கு வரும். எப்படி? பூர்வீக சொத்துல வழக்குகள் உங்க பக்கம் தீர்ப்பாகும். குலதெய்வ அருள் முழுக்க கிடைக்கும். எப்படி? குலதெய்வ அருள் முழுக்க கிடைக்கும். பூர்வீக சொத்துல வழக்குல ஒரு கேஸ்ல நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்க தாத்தா சொத்து, இடமோ பூமியோ விற்க முடியாத இடத்த வித்து முடிக்க போறீங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. யாரு? இந்த மீனராசி சொல்றேன். கணவன் மனைவி வழக்கு இதுல எல்லாரும் சரி, நீங்க மூவ் பண்ணி பாருங்க, உங்க பக்கம் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது, மேக்சிமம் நடக்காது.
அதே மாதிரி இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா கண்டிப்பா ஆகஸ்ட் 15 அப்புறம் வாங்கிருங்க. நல்லா அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம் உண்டு. அது நல்ல ஒரு மாற்றமா வரும். ப்ரமோஷன் தேடி வரும் சொல்லுங்க. ஆனா கண்டிப்பா நீங்க வேலையை மாறிதான் ஆகணும். இல்ல அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 17 அப்புறம் வேலையை மாற போறீங்க. அது நல்ல வேலையை உங்க பக்கம் தேடி வரும் பாத்துங்க. அரசாங்க வேலை, தனியார் வேலை, எந்த வேலை உத்தியத்திலும் ஒரு ப்ரமோஷன் தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும்போது நல்ல ஒரு அனுகூலமா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா என்னால எந்த கெட்டது சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஆரம்பிச்சுக்கோ. புதுசா தொழில் பண்ண முடியாத ஜாதக தசாபதி தொழில் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. தொழில் ரீதியா எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வராது. எப்படி தொழில் லாபம் நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுப்பார். ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட், லாபம், வருமானம், பொருளாதாரம் எல்லாத்துலயும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே நல்லா இருக்கும். எப்படி கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். லாபம், வருமானம் நல்லா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரி டிக்கெட். நீங்க ஜாதகத்தை பாருங்க, பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்டரி எடுத்து பாருங்க. கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேணாம ஜாதகம் போனா கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திரத்துக்கு போயிருவோமா? முதல் நட்சத்திரம் வரும் புரட்டாதி நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே தெரியுது. இப்ப ஏதோ ஒரு அரசாங்கம் மூலம் நல்ல செய்தி வரப்போகுதுங்க. ஆகஸ்ட் 17 அரசாங்க தொடர்பு, அரசாங்க வேலை, வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு, வெளியூர், வேலை இடமாற்றம், ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மாத்த போறீங்க. அது கண்டிப்பா நடக்க போகுது. ஆகஸ்ட் 17 கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி வரும். மெயினா புரட்டாதி பார்த்தா இது ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அடுத்து பணம் சார்ந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவத்துறை, இது எல்லாமே நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. சனிபாவம் மட்டும் ஜாதகம் நல்லா இருக்கான் பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். இந்த புரட்டாதி சொல்றேன் டைமிங் சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்படணும் அவ்வளவு கஷ்டத்தை பார்த்து உத்திரட்டாதி நட்சத்திரம். ஏன்னா இப்ப சனிபாவன் வக்கரமானாரு பாத்தீங்களா? கணவனை ஒற்றுமையில அதுல ஒரு குழப்பம் இருக்குங்க. அடுத்து வேலை உத்தியத்துல கண்டிப்பா ஒரு தடங்கள் இருக்கும். தொழில் ரீதியா ஒரு தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா. சனிபவன் சரியில்லைன்னா கொஞ்சம் தடங்களை சந்திக்க அமைப்பு கண்டிப்பா தேடி வரும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான செலவு, ஒரு மருத்துவ செலவு, வரை செலவு, சளித்தளவு, சுவாச பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். ஆனா இனிமே பாதிக்காது, பரவாயில்லை. ஏன்னா குரு பகவான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புதனுடைய சரத்துல போயிட்டாலும் உங்களுக்கு பாதிப்பு வராது. ஏன்னா நேரா சனிபவனை பாக்குறது பாருங்க. இப்ப வீட்டு நல்ல விஷயம், நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்லா இருக்கும். யாரு இந்த உத்திரட்டாதி பார்த்து நல்ல ஒரு டைம் சூப்பரா வேலை செய்யுது. நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். ஒன்றும் இல்லை, வேலை ப்ரமோஷன் பண்ணணும், இடம் மாறணும், இல்ல வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இப்போ சுப செலவா நிறைய விஷயம் பிளான் பண்ணிக்கிங்க. அதுக்கான சான்ஸ் உங்க பக்கம் தேடி வரும் நான் சொல்றேன். அது எந்த துறையா இருந்தாலும் சரி. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு நல்லா இருக்கும். மெயினா அந்த இரும்பு சார்ந்த படிப்பு, மெடிக்கல் படிப்பு, இது எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு அமைப்பை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து ரேவதி நட்சத்திரம் சொல்ல வார்த்தையில அந்த அளவுக்கு கஷ்டப்படுறது யாரும் ரேவதி நட்சத்திரம் மட்டும்தான். இதுல படிப்புல, கல்வியில, வேலையில, தொழில, வருமானத்துல எல்லாம் நிறைய கஷ்டப்படுறது யாரா ரேவதி. ஒரு மாசம் உங்களை புளிஞ்சு கீழே போட்டார். வருமானம் சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை, வீடு பிரச்சனை, இடம் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, ஒரு குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே பாருங்க. ரேவதி பார்த்தோம் கண்டிப்பா ஒரு தரங்களை சந்திச்சிருப்பாங்க. நீங்க எத்தனை பேருன்னு கேட்டு சொல்லுவாங்க. ஆமாங்க பாருங்க, எல்லாமே வருது. ஆனா எந்த ஒரு சேமிப்பும் இல்லை. ஆனா இப்ப புதன் உங்களுக்கு வக்கர நிவர்த்தியான ரொம்ப நல்லதுங்க. இப்ப வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், இன்கம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் நீங்க பயங்கரமான ஒரு லெவலுக்கு போறீங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. மெயினா அந்த கல்வி நிறுவனத்தை நடத்துறவங்க, அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து வக்கீல் துறை, அடுத்து நீதித்துறை, பத்திரிகை துறை, இது எல்லாமே நல்லா இருக்கும். இது எல்லாமே இந்த கமிஷன் சம்பந்தோட எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். பார்த்து அவருடைய வாரப்பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள வாரமாக அமைகிறது.